கருப்பசாமிங்கிறது பொதுவாக காவல் தெய்வம். இப்போ எங்கள் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா, எங்களை மாதிரி பிள்ளைமார்களுக்கெல்லாம் எல்லாமே குலதெய்வம் வந்து ஏதாவது ஒரு பேரோடு உள்ள கருப்பண்ண சுவாமி. இப்போ நீங்கள் இதுக்கு பிள்ளை இல்லைங்களா, நம்ம மதுரையில் அழகர் கோவில் அங்கே வந்து 18ஆம் படி சப்பானி கருப்பு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. 18 படி கருப்பு சப்பானி கருப்பு அப்படின்ட்டு. இப்போ அதனால் இப்போ இந்த மதுரை வீரசாமி சப்பானி கருப்பு அப்படிங்கிற மாதிரி பெண் தெய்வங்களை காளி தெய்வம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு சிவாலயத்துலேயும் முருகன் ஆலயத்துலேயும் கருப்பண்ணசாமிங்கிற ஒரு காவல் தெய்வமாக இருப்பாருங்க. முருகருக்கு இந்த சன்னிதானத்துக்கு ஒரு காவல் தெய்வம். அதனால் இப்போ குமாரவேலூர் வர ஒவ்வொருத்தரும் இந்த தேரடி கருப்புவை முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஆலயத்தில் போய் மூலவர் சுவாமி ஆதிநாதர் அம்பாள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி நவகிரக தரிசனம் வரணும். இந்த ஆலய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா வயலூர் அந்த ஓம் வரைஞ்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரதட்சண முறையில் போயிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கும் ஓம். அந்த அமைப்பில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமும் கூட. ஸோ அந்த அளவுக்கு இந்த தேரடி கருப்புங்கிறது ஒரு காவல் தெய்வமாக இங்கே அமைஞ்சிருக்கு. வைரவருக்கும் வைரவர் வந்து ஒரு சிவ அவதாரம். வைரவர் வந்து சிவனோட ஒரு அவதாரம். பட் இவங்கெல்லாம் வந்து இந்த கருப்பண்ணசாமி மதுரை வீரசாமி இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து காவல் தெய்வங்களாக இருப்பாங்க. வெளியில் ஆலயத்துக்கு வெளியில் காவல் தெய்வம் அவங்களுக்கு தனி சன்னிதானமாக இருக்கும். அதிகமாக இது வந்து கிராமிய வழிபாட்டுலாம் வந்து வரும். கிராமிய வழிபாடுகளில் ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்பகத்தன்மையோடு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் வந்து இப்போ சிவாலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பலி கொடுக்கறது கிடையாது. பட் அந்த மாதிரி உள்ள இவங்களுக்கு உயிர் பலி கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்ம அதில் சொல்கிற மாதிரி அவங்க வந்து சைவ வழிபாடு. இவங்க பழனியில் இடும்பன் சாமி இடும்பன் இருக்கார் இல்லைங்களா, இடும்பன் சாமி முதல் காவடி எடுத்து இது வந்து தேரடி கருப்பு. வேண்டுதல் வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே இந்த ஆலயத்தில் இந்த மாதிரி வேல்லாம் கொண்டாந்து வச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் குத்துறது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்வினை பில்லி சுனியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம நரபலி கொடுக்க முடியாத காரணத்தினால அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே குத்தி சாறு போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த தனக்கு செய்யக்கூடிய வினைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நம்பிக்கையில் அந்த எலுமிச்சம்பழம் குத்துறது. இதெல்லாம் கூடாத தீய இதெல்லாம் தீய சக்திகள் போகணுன்னு தான் அந்த மேலே எலுமிச்சம்பழம் தீய சக்திகள்னு சொல்லலாம். ஓகே எலுமிச்சம்பழம் சாப்பிட்றது எல்லாம் முழு நம்பிக்கையோடு செய்கிறாங்க. அது செய்கிறதுக்கு முன்னே அவங்க எல்லாம் பெரிய விரதம் இல்லாமல் வந்து வேண்டி அடிப்படையில் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன முறையில் விரதம் இருந்து வேண்டி செஞ்சுருக்காங்களோ அந்தந்த அடிப்படையில் இங்கே கொண்டுட்டு வந்து தொண்டு தொட்டு பாரம்பரியமாக வந்து இந்த வழிபாடு வந்து கொண்டிருக்கு. அதிகமான இந்த கிராமியத்தில் அந்த வழிபாடு கூட. ஃபிஜியில் போனால் அதே மாதிரி தான் இருக்குது. ஃபிஜியில் சவுத்து தென்னாப்பிரிக்காவில் எல்லாம் இங்கே இங்கேருந்து போன ஆக்கள் தானே. ஆமாம். அப்போ அவங்க அதை இந்த பாரம்பரியத்தின் விட இல்லை அப்படி இருக்கலாம். ஆமாம், தமிழர்கள் பாரம்பரியம்னா உலகம் முழுவதுமே இருக்குங்க. ஆமாம்.
திருத்தலம். ம். இது திருச்சியிலிருந்து, தமிழ்நாட்டின் திருச்சியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே வரணும். இந்த திருக்கோயிலானது சிவக்ஷேத்திரம் தான். அந்த சிவக்ஷேத்திரத்தில் முருகனுக்கு தான் பெருமை. எப்படின்னாக்கா, சுவாமிமல்ல குருவாயிருந்ததுக்கு பிராயச்சித்தமாக தாய் தந்தியை வழிபட்ட ஸ்தலம் அது சிவக்ஷேத்திரமாக இருக்குது. சிவக்ஷேத்திரத்தில் முருகனுக்கு எப்படி பெருமைன்னாக்கா, திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து கேவுகிறார் தடுத்தாட்கொண்டு முருகன் கம்பத்திலேயமா காப்பாற்று, வயலூருக்கு போ, உனக்கு வேலை நீங்கள் பெறணும் அருள் பெற அருளா சொல்லுங்க. அதன்படி வயலூருக்கு அருணகிரிநாதர் வரார், சக்தி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறார், நோய் நீங்க பெறுது. உள்ளே வர்றார், அவருக்கு அருளை உண்டாக்கி ஞானத்தை உண்டாக்கி நாக்கில் ஓம் பண்ண வேலு நாளை எழுதி திருப்புகள் முத்து முத்தா பண்ண முத்தை தெரு பற்றி அடியெடுத்து கொடுத்த சுகம். இதுதான் திருப்புகளுடைய முதல் பாடே முத்தை தெரு பற்றி. ஆகையினால முருகனுக்கு தான் பெருமை. ஆனால் இங்கே ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒரு பெருமை இருக்குது. விநாயகருக்கு இங்கே உள்ள விநாயகருக்கு பேர் பொய்யா கணபதி பேர். இந்த பொய்யா கணபதி வந்து அருணகிரிநாதர் திருவாக்கினாலே பேர் வைக்கப்பட்டது. அது சும்மா சொல்லலை, திருப்புகளையே காப்பாற்றுறார். ஒன்பது தேனமணிக சிவாகி உண்கடலில் தேனமிர துணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் என்றனுயிர்க்கு ஆதரவாய் தம்பி தனக்கா வள தலைவனே தந்தை வளர்த்தால் கெடுவனே அன்பதமுக்கான நிலை பூர்வனே 5 கிரகத்தை ஆணைமை பெறுவானே. அதே மாதிரி நவகிரகத்தில் சூரியாதிபதி நட்சத்திரம், சூரியனை பார்த்து எல்லா கிரகங்களும் இருக்குது. சூரியன் 2 பத்திரிகளோடு இருக்கிறதுனால 11 கிரகம் இருக்குது. சுபரடைய சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் நடுநாயகமாக இருக்கார். வலப்புறம் சுக்கிரன், இடப்புறம் புதன், முன்புறம் குரு, பின்புறம் சந்திரன் இருக்கார். அசுபலாய அங்காரகன், சனிச்சரன், ராவுக்கு எது 4 மூலையும் ஓரகட்டப்பட போயிட்டார். எல்லா கிரகமும் சூரியனை பார்க்க. சூரியன் மேற்கு நோக்கி இருக்கார். சுவாமி பேர் அக்னீஸ்வரன் பேர். அக்னீஸ்வரன் எப்போ அது அப்படி இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது பரிகார சுவாமி. அதே மாதிரி பைரவர் சிவனை சார்ந்தே இருக்குது. அது சிவக்ஷேத்திரம் தான். சிவக்ஷேத்திரத்தில் தான் முருகனுக்கு பெருமண்டு. அதே மாதிரி நடராஜனை பொறுத்தவரை இங்கே சதுர தண்டத்தில் இருக்கார். வலதுகாலை முன்னிறுத்தி காலினுடைய பாவம் சதுரமாகவும், ஜடாமுடி கிடையாது, காலில் மொயிலன் கிடையாது, சாந்தா சுரூபியாக சாந்தமாக இருக்கார். இங்கே தான் பார்க்க முடியும். அதே மாதிரி வன்னிமர ஸ்தல வெளிச்சம். பழனியில் இடும்பன் எப்படி கிராம தேவதையோ அதே மாதிரி வயலூருக்கு தேரடி கருப்பண சுவாமி கிராம தேவதை. சென்ற நூற்றாண்டில் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு அருளை கொடுத்து அவர் முன்னே கொண்டு வந்து வயலூர் ஆண்டவர். ஆனால் வயலூர்னு ஒரு கிராமம், அது அழகு அல்பாளுக்கு சொற்பொழிவினால திருப்பதினால இந்த கோயிலை முன்னுக்கு கொண்டு வந்து வாரியார் சுவாமி. அதனால் வாரியார் வயலூர் கொண்டு வந்து நல்லது புதுமொழி. கிபி 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இருக்கிற 1300 வருஷத்துக்கு உட்பட்ட கோயில் தெரியுது. சக்தி அந்த குளம் கிழக்கு குளம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேர் குஞ்சியபாகுன்னு பேர். கூப்பிடுறது பாபு. எவ்வளோ காலம் இந்த கோயிலில் ஈடுபாடு உங்களுக்கு? நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன். சின்ன வயசுலேருந்து இருக்குது. அப்போ ரொம்ப கூட்டம் வருமா இங்கே? நிறைய கூட்டம். எந்த காலத்தில் இங்கே விசேஷமான திருவிழா? சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி மாதம் பிரம்மோற்சவம், தைப்பூசமும், கந்த சஷ்டி விழாவும், பங்குனி உத்திரம் பெருவிழா. மற்ற இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கிறது திரு கிருபானந்த வாரியார் அருணகிரிநாதரும். அருணகிரிநாதரும் கிருபானந்த வாரியார் சாமியும் தான் பெருமை சேர்க்கிறார். அவர் வந்து தரிசத்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கே கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நன்றியா. ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். ஆண்டவன் அருள். அது ஒரு சங்கிலி. அதாவது பக்தர்கள் சௌரியமாக இருந்தால் கோவில் நல்லா இருக்கும், குருக்கள் நல்லா இருப்பார். குருக்கள் நல்லா இருந்தால் செல்பமாக இருந்தாக்கா கோவிலுக்கு நல்லா பண்ணிவிட செய்வார், வரவாளிக்கும் இன்புற வழிகாட்டல் செய்வார். சுவாமி என்ன இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே செய்ய முடியும். எல்லோரும் சந்தோஷம், எல்லோரும் மீன்பெற்றிருக்க யாமரவும் பெறாபரமே. ரொம்ப சந்தோஷம் ஐயா.
இல்லை இது வந்து இப்போ வயலூருங்கிறது வந்துங்க காரண பெயர். சுற்றிலும் வயல் நிறைந்த சோலை நிறைந்த ஒரு இடமா இருந்துச்சுங்க. இதில் வந்து குமரர் வந்து அதான் அவர் ஐயர் சொன்ன மாதிரி கிபி 9ஆம் நூற்றாண்டில் இருந்து இது வந்து குமாரஸ்தலம். அதுக்கு பிறகு தான் அருணகிரிநாதருக்கு வந்து அந்த கோபுரத்துக்கு கோவிலுக்கு கீழ்ப்புறம் உள்ள அந்த தீர்த்தம், சக்தி தீர்த்தம், அதில் குளிச்சுட்டு தான் அவருடைய ரோக நிவாரணம் கிடைச்சி முக்தி பெறாரு. இங்கே தான் அந்த பாடல் வந்து எடுத்து கொடுக்குறாரு முருகன். அதை வச்சு தான் பாடுறாங்க. இங்கே இருந்த பார்த்துட்டு தான் விராலிமலைக்கு முருகன் திரும்பவும் அருணகிரிநாதரை கூப்பிட்டு அங்கே அஷ்டமா சித்தி கொடுத்துட்றாரு அருணகிரிநாதருக்கு. அந்த மாதிரி இது வந்து ஒரு சிறப்புமிக்க பரிகார ஸ்தலமாக கூட அதை எடுத்துக்கலாங்க. நவகிரகங்கள் அமைப்பு, முருகன் அமைப்பு, அவர் நடராஜர், காலபைரவர் வந்து சிவாலயத்துக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு பிரசித்தி பெற்ற அறுபடை வீடுகளில் ஒரு வீடாக கூட இதை எடுத்துக்கலாம் வயலூர். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். கிருபானந்த வாரியார் சொல்லுங்கள். கிருபானந்த வாரியாரும் வந்து இப்போ அருணகிரிநாதர் முடிஞ்சதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார் இங்கே வந்து தான் அவருக்கு வந்து முருகப்பெருமானோட முக்தி கிடச்சி அவரும் அந்த முருகப்பெருமானோட பக்தனாக மாறி மிக மிக சிறப்பு. தமிழ்நாட்டில் உலக அளவில் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவராக மாறினார். அவர் இங்கே சும்மா வந்தவராம், பிறகு கனவில் தோன்றி வந்து அதுக்கப்புறம் முருகனோட அருள் கிடைச்சி அதுக்கு பிறகு தான் அவர் வந்து உலகம் முழுவதும் போகிறாருங்க. இந்த மலேசியா, சிங்கப்பூர், மற்ற இதுக்கும். இப்போ தேவர் திரைப்படம் எடுத்தார் இல்லைங்களா, இந்த மருதமலை தேவரோட அவருக்கு வந்து மெயின் பிரதானமாக தேவருக்கு அருள் கிடைச்சது கிருபானந்த வாரியார் மூலியமாக தாங்க. அதே மாதிரி சேலத்துலேயும் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்கார் கிருபானந்த வாரியார். சேலம் மாநகர்லாம் வந்து அங்கே நம்ம ஏற்காடு போகிற வழியில் அறுபடை வீடுன்னு சொல்லி கட்டி அவங்க மூலியமாக செஞ்சுருக்காங்க. நிறையா பண்ணி கொடுத்துருக்காருங்க. எம்ஜிஆர்கிட்ட கிருபானந்த வாரியார்கிட்ட அதிகமான ஈடுபாடு பற்று அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி அரசியல் பிரபலமானாலும் கூட ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக அவர் மென்மேலும் வளர்கிறதுக்கு அவரோட ஆசைக்கு இங்கே கிடைச்சது தான் குமாரவயலூர். இதுதான் இங்கே தொடக்கம். இதுதான் அவருக்கு தொடக்கம்.